ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, இப்போது ஸ்விக்கி அண்ட் ஜொமேட்டோ அட்டாச்மெண்ட் ஆனதுக்கப்புறம் எப்படி சார் இந்த ஆப்பை வந்து ஹேண்டில் பண்ணுறது? ஸோ ஆர்டர்லாம் எப்படி சார் நாங்கள் எடுக்கிறது, ரிசீவ் பண்ணுறது? நிறைய பேர் டவுட்ஸ் கேட்டே இருக்கீங்க. ஸோ அவங்களுக்காக இந்த ஒரு ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் மாதிரி நாங்கள் ரெடி பண்ணி அனுப்பிச்சிருக்கோம். ஸோ இதை ஃபுல்லாகவே பாருங்கள். ஜஸ்ட் இது பெரிய விஷயம் கிடையாது. ரொம்ப இது படித்தவங்க தான் இதை ஹேண்டில் பண்ணணும்லாம் கிடையாது. ஒரு நாலேஜில் பர்சன் கூட யார் வேணாலும் இதை ஹேண்டில் பண்ணலாம். ஜஸ்ட்டு ஒரு 3 to 4 ஸ்டெப்ஸ் மட்டும் நீங்கள் ஆப்ஷனல்ஸ் மட்டும் நீங்கள் கற்று வச்சுக்கிட்டா போதும். ஓகேங்களா? ஜென்ரலாக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ப்ளே ஸ்டோர் போங்க. ஸ்விக்கி பார்ட்னர் டைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? பாருங்கள், ஸ்விக்கி பார்ட்னர்னு வந்துருக்கும். ஸ்விக்கி டெலிவரி பார்ட்னர் அதை டவுன்லோட் பண்ணாதீங்க. ஸ்விக்கி பார்ட்னர்னு இருக்கும். சரிங்களா? இது இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஆல்ரெடி நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். நான் ஓப்பன் கொடுக்குறேன். சரிங்களா? இப்போது லைவ் ஆனதுக்கப்புறம் உங்கள் மொபைல் நம்பர் போட்டு லாகின் பண்ணுங்கள். ஒரு நிமிஷம். ஓகேங்களா? ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது பாஸ்வேர்ட் நீங்கள் செட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? பாஸ்வேர்ட் அப்படின்னா திரும்ப லாகின் கேட்கும். நீங்கள் ஃபோன் நம்பர் போட்டு லாகின் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த ஃப்ளிக்ஸ் பர்மிஷன்ஸ் கேட்கும். இது அப்பப்போ என்ன சொல்கிறது, நோட்டிஃபிகேஷன் அலர்ட் வரும். நீங்கள் இதுக்குள்ளே போகாதீங்க. எனி டைம் வந்து இது அலர்ட் ஆகிட்டே இருக்கும் உங்களுக்கு. பேட்ரி செக்கப்லாம் கரெக்டாக இருக்குன்றதுக்கா நீங்கள் ஸ்கிப் கொடுத்துட்டே இருக்கணும். ஓகேங்களா? ஜஸ்ட் இருங்க, நான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் ஆன் பண்ண அலோவ் கொடுத்துக்குங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் நீங்கள் அலோவ் கொடுத்துங்க. சரிங்களா? டெஸ்ட் ஆன் நோட்டிஃபிகேஷன் இப்படி தான் உங்களுக்கு. ஓகேங்களா? ஆர்டர் வந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த ரிங்கிங் சவுண்ட் தான் வரும். சம்டைம்ஸ் டவர் இஷ்யூனால உங்களுக்கு வராமல் கூட இருக்கலாம். அப்படி வரலாம், நீங்கள் எதுவும் வரி பண்ணிக்காதீங்க. உங்களுக்கு ஃபோன் கால்ஸ் வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் ஆர்டர் வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணல, ஒரு 2 மினிட்ஸ்க்குள்ளே வரல அப்படின்னா உங்களுக்கு வந்து கால்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் கால்ஸ் வரும்போது நீங்கள் அட்டன் பண்ணி நீங்கள் கேட்டிங்கும்போது உங்களுக்கு அந்த கம்ப்யூட்டர் வாய்ஸ் சொல்லும். நீங்கள் கேட்கும்போது இது ஸ்விக்கிலேருந்து ஆர்டர் வந்திருக்கிறது சொல்லும். ஸோ நீங்கள் கால் கட் பண்ணி நீங்கள் ஆப்பில் போய் பார்த்தீங்கன்னா உங்கள் ஆர்டர் ரிசீவ் ஆகிருக்கும். நீங்கள் அப்போ டச் பண்ணி நீங்கள் ஆர்டர் வந்து ஓகே கன்ஃபார்ம் பண்ணி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? தென் வந்து பார்த்தீங்கன்னா, இதுதான் உங்களுக்கு ஹோம் பேஜ். ஓகேங்களா? ஆப் லாகின் பண்ணதும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் பிஸ்னஸ் நேமு, இந்த மேலே ஆஃப்லைன் இதெல்லாமே காட்டும் உங்களுக்கு. சரிங்களா? அது ஹோம் பேஜ் காட்டும். சரிங்களா? இதில் போய்ட்டு ஒரு மெனுலாம் போனீங்கன்னா உங்கள் மெனுலாம் விசிட் பண்ணி பார்த்துக்கலாம். நீங்கள் ரேட்ஸ்லாம் எடிட் பண்ணிக்கலாம், ஃபோட்டோ ஆட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், எடிட்டில் போய்ட்டு ரேட்லாம் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்கே போய்ட்டு உங்களோட ரேட்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதேமாதிரி ஐட்டம்ஸ் நேம் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்விக்கியில் உங்களுக்கு இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், இப்போ நீங்கள் ஒரு உங்களோட மெனு லிஸ்ட்லாம் நீங்கள் ஆன்போர்ட் பண்ண கொடுப்பீங்க. சரிங்களா? ஸோ அந்த லிஸ்ட் வைஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகிட்ருக்கும். சரிங்களா? உங்களோட மெனு விசிட்டில் போய் பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன மெனு கொடுத்தீங்களோ அந்த மெனு எல்லாமே இங்கே அப்டேட் ஆகிருக்கும். சரிங்களா? இப்போ இந்த மெனுவில் இருக்கிற ஐட்டம்ஸ் தான் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். இன்கேஸ் நீங்கள் வந்து ஆர்டர் ரெடி பண்ணிகிட்டே இருக்கீங்க, ஒரு சம் ஐட்டம்ஸ் இல்லை அப்படின்னா அந்த ஐட்டம்ஸ் வந்து இங்கே நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், ரைட் ஹேண்ட் சைடில் பாருங்கள், க்ரீன் கலர் ஐக்கான் இருக்குல்ல, அதை டச் பண்ணிங்கன்னா ஆஃப் பண்ணுற எவ்வளோ நேரத்துக்கு நீங்கள் ஆஃப் பண்ணுற எல்லாமே உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வந்துடும். 2 ஹவர்ஸ் ஆஃப் பண்ணுறீங்களா, 4 ஹவர்ஸ் தான், நெக்ஸ்ட் பிஸ்னஸ் டேனா நாளைக்கு அதோட அந்த நீங்கள் ஷெடியூல் ஜென்ரலாக ஒரு டைம் கொடுப்பீங்க. ஸோ உங்களோட அவுட்லெட் டைம், பிஸ்னஸ் டைம், ஸோ அந்த டைம் எல்லாமே ஆன் ஆகிடும் உங்களுக்கு. இல்லை கஸ்டம்ஸ் போட்டு ஆஃப் பண்ணிக்கலாம், இல்லை மை செல்ஃப் போட்டு இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி இன்றைக்கி டிசபிள் பண்ணி வச்சுக்கலாம் அந்த ஐட்டம்ஸு. ஓகேங்களா? நீங்கள் அதே மாதிரி இந்த லாஸ்ட்டு இது இருக்குல்ல, மை செல்ஃப், இதை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் மேனுவலாக போயிட்டு தான் நீங்கள் ஆன் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் டே பிஸ்னஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ரொம்பவே ஈஸிங்க இதெல்லாம் ஆக்சுவலி யூஸ் பண்ணுறது. ஆப் யூஸ் பண்ணுறது ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஜஸ்ட்டு நீங்கள் வந்து ஐட்டம்ஸ் ஆட் பண்ண கற்றுங்க. இங்கே ஆட் ஆன்ஸ் இருக்குங்களா மேலே, இதை டச் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் கிரியேட் ஆன் மெனு, கிரியேட் ஆன் ஆடுன்னு இருக்குல்ல, ஸோ இங்கே போயிட்டு என்ன ஐட்டம்ஸ் வேணும், ஃபார் எக்ஸாம்பிள் சிக்கன் பிரியாணிங்களா, சிக்கன் பிரியாணி போட்டு வெஜ்ஜா நான்வெஜ்ஜா கொடுத்துட்டு எவ்வளோ ப்ரைஸு, ஸோ 150 கொடுத்துட்டு கீழே சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா ஆட் ஆகிடும். சரிங்களா? அது வெரிஃபிகேஷன் போய்டும் உங்களுக்கு. ஒரு பேக் ஹேண்டில் ஒரு 10 to 15 மினிட்ஸ் கழிச்சு அந்த ஐட்டம்ஸ் வந்து உங்களுக்கு லைவ் வந்துடும். ரொம்பவே ஈஸிங்க ஐட்டம்ஸ்லாம் ஆட் பண்ணுறது. ஓகேங்களா? ஜஸ்ட்டு இந்த 3 கேட்டகரி மட்டும் பார்த்துங்க. சரிங்களா? ஐட்டம்ஸ் ஆட் பண்ணுறது, அவுட் ஆஃப் ஸ்டாக் மார்க் பண்ணுறது. நீங்கள் அவுட் ஆஃப் ஸ்டாக் ரொம்பவே நீங்கள் மெயினாக நீங்கள் அதெல்லாம் நீங்கள் பார்த்து
மெயின்டைன் பண்ணணும். ஓகேங்களா? ஆர்டர்ஸ்லாம் வந்து அப்படியே நீங்கள் அவுட் ஆஃப் ஸ்டாக்லாம் மார்க் பண்ணாமல் இருந்தீங்கன்னா, அந்த டைம் ஆர்டர் அவங்க கஸ்டமர் பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஐட்டம்ஸ் இல்லை அப்படின்னா கேன்சலேஷன் நடக்கும். ஸோ கேன்சலேஷன் நடந்தால் உங்களுக்கு ரேட்டிங்ஸ் கம்மியாகும். ஸோ அதனால் ஆர்டர் ஃப்ளோவும் கம்மியாயிடும். ஓகேங்களா? ஸோ அதை கொஞ்சம் பார்த்துங்க. எப்போவுமே வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக் வந்து கொஞ்சம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போது ஐட்டம்ஸ் வந்து இல்லைன்னு நீங்கள் ஆன் ஆஃப் பண்ண கற்றுக்கிட்டீங்க. ஓகே. நெக்ஸ்ட்டு இப்போ எங்கேயாச்சும் வெளியில் போகிறீங்க. இப்போ நீங்கள் இன்றைக்கி நாங்கள் எங்களால் பிஸ்னஸ் ரன் பண்ண முடியல. இல்லை எங்கேயாச்சும் அவுட் ஆஃப் ஸ்டேஷன் எங்கேயாச்சும் ஊருக்கு போகிறீங்க. ஸோ அப்படின்னா நீங்கள் உங்களோட பிஸ்னஸ் ஆஃப் பண்ணிட்டு போகணும். அதாவது உங்கள் அவுட்லெட்டை நீங்கள் ஆஃப் பண்ணிட்டு தான் நீங்கள் போகணும். இல்லைனா கஸ்டமர்ஸ் ஆர்டர் பண்ணிட்டாங்கன்னா அதுவும் கேன்சலேஷன் நடக்கும். ஸோ உங்களுக்கு அந்த ரேட்டிங்ஸும் கம்மியாகும். ஸோ இதெல்லாம் நீங்கள் மெயினாக நீங்கள் பார்த்து ஆஃப் பண்ணணும். சரிங்களா? இங்கே மேலே பாருங்கள், ஆஃப்லைன் இருக்குல்ல, அந்த ஏரோமார்க் டச் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு இங்கே வந்து பாருங்கள் ஸ்விட்ச் ஆன் கண்ட்ரோல் வரும். ஸோ இல்லைனா கீழே இங்கே பாருங்கள், ரைட் ஹேண்ட் சைடில் பாருங்கள், மோர்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குங்களா? சாரி, ஒரு நிமிஷம். இங்கே மோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை டச் பண்ணுங்கள். ரிசீவ் ஆர்டர்ஸ்னு இருக்குல்ல, ஸோ இங்கே போய் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ 2 ஆப்ஷன் வழியாகவும் நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். சரிங்களா? எவ்வளோ நேரத்துக்கு ஆஃப் பண்ணுறீங்கன்னு உங்களுக்கு அந்த அப்டேட் வரும். ஷோ ஆகுது பாருங்கள். ½ அன் ஹவர்லையா, 1 ஹவரா, 2 ஹவர்ஸா, 4 ஹவர்ஸா, இல்லை நெக்ஸ்ட் டே பிஸ்னஸா, இல்லை டேட் போட்டு நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? அப்போ நெக்ஸ்ட் வீக் வரைக்கும் நீங்கள் நெக்ஸ்ட் மந்த் வரைக்கும் ஊருக்கு போகிறீங்க அப்படின்னா 30 மந்த் வரைக்கும் போட்டு டைம் போட்டு ஆஃப் பண்ணி வச்சுட்டு போய்க்கலாம். சரிங்களா? ஆஃப் பண்ணிங்க அப்படின்னா ஜஸ்ட் ஆஃப் ஆகிடும். ஓகேங்களா? ஆஃப் ஆகிடுச்சு பாருங்கள். திரும்ப வேணாலும் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட்னு கொடுத்தீங்கன்னா ஆஃப் ஆகிடும். சாரி, ஆன் ஆகிடும். ஓகேங்களா? ரொம்பவே ஈஸிங்க. அதே மாதிரி இந்த ஹோம் பேஜ் பாருங்கள். இது வந்து சென்டர் ஐக்கான். அதாவது நீங்கள் இந்த ஹோம் பேஜில் உங்களோட பே அவுட்டை பார்த்துக்கலாம். சரிங்களா? வாரத்தில் எவ்வளோ பேமெண்ட் ரிசீவ் ஆகுது, எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த பே அவுட் ஆப்ஷன்ஸில் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ரேட்டிங்ஸ் பார்த்துக்கலாம், ரெஸ்டாரண்ட் சர்வீஸ் அதெல்லாம் பார்த்துக்கலாம், டிஸ்கவுண்ட்ஸ் போட்டுக்கலாம். இந்த பாஸ்ட் ஆர்டர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, ஸோ அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ ஆர்டர்ஸ் போயிருக்கு எல்லாம் டேட் வச்சு செக் பண்ணிக்கலாம். இந்த மாதத்துல போன மாதத்துலேருந்து இந்த மந்த் வரைக்கும் எவ்வளோ ஆர்டர்ஸ் வந்திருக்குன்றதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? இங்கே பாருங்கள், இது வரைக்கும் எல்லாமே A to Z உங்களுக்கு காட்டும். ஓகேங்களா? இந்த மாதிரி ஆர்டர்ஸும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். எவ்வளோ ஆர்டர்ஸ் போயிருக்கு இந்த மந்த்லி, இந்த வீக்லி எவ்வளோ ஆர்டர்ஸ் போயிருக்கு, இந்த பாஸ்ட் ஆர்டர்ஸ்லையும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த டிஸ்கவுண்ட்ஸ் ஆப்ஷனில் போனீங்க அப்படின்னா இங்கே ஒரு 3 வேக்கான டிஸ்கவுண்ட்ஸ் இருக்குது உங்களுக்கு. இந்த பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்ஸ் இருக்குது. இப்போ நார்மலாக ஒரு டிஸ்கவுண்ட்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா கஸ்டமர் டீலர்ஸில் போயிட்டு, ஸோ இங்கே பாருங்கள் ஃப்ளாட் டிஸ்கவுண்ட்ஸு, பை ஒன் கெட் ஒன்று இதெல்லாமே இருக்குது. நீங்கள் ஐட்டம் லெவல் டிஸ்கவுண்ட்லாம் நல்லாவே இருக்கும். சரிங்களா? அப்போ ஒரு 30% இல்லை 50% நீங்கள் ஆஃபர் கொடுக்குறீங்க அப்படின்னா பாருங்கள், நோ மேக்ஸிமம் கேப்பிங் இதெல்லாம் கொடுத்து சூஸ் மெனு. ஸோ ஆல் ஐட்டம்ஸ்க்கும் நீங்கள் 50% ஆஃபர் கொடுக்க போகிறீங்களா, செலக்ட் பண்ணி கொடுத்துக்கலாம். இல்லை இந்த பர்டிகுலர் ஐட்டம்ஸ்க்கு மட்டுமே நீங்கள் ஆஃபர் கொடுத்துக்கலாம். அந்த மாதிரிலாம் பார்த்துக்கலாம். சரிங்களா? நீங்கள் உங்களோட கஸ்டமைஸ் தான். நீங்கள் கஸ்டமருக்கு உங்களோட பிஸ்னஸ் குரோத்துக்கு நீங்கள் எப்படி ஆஃபர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணணும் நீங்கள் ஒன்றா ப்ரொவைட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் ஆல் ஐட்டம்ஸ் நான் செலக்ட் பண்ணி கொடுத்துட்றேன். கொடுத்துட்டிங்க அப்படின்னா எந்த டேட்டில் இது வந்து கண்டினியூ பண்ணலாம் கேட்கும். ஸோ எல்லாமே நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் அங்கேயே டேட் கூட வச்சுக்கலாம். நீங்கள் ஸோ இந்த டேட் வரைக்கும் கூட நீங்கள் செலக்ட் பண்ணலாம். இல்லை 1 வீக் வரைக்கும்னாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆகிடும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஆல்ரெடி டிஸ்கவுண்ட் போட்டிருக்கு. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து ஷோ ஆகலை. ஆல்ரெடி 50% டிஸ்கவுண்ட் போட்டிருக்கு இந்த அவுட்லெட்டில். ஸோ அதனால் உங்களுக்கு ஷோ ஆகலை. ஓகேங்களா? இப்போது 15% நான் ஜென்ரலாகவே சிஸ்டமேட்டிக்காக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் கொடுத்து இந்த டேட் வரைக்கும் இந்த 1 வீக் வரைக்கும் கூட கொடுத்து கன்ஃபார்ம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட்ஸ் ஆகிடும். இப்படி தான் நீங்கள் டிஸ்கவுண்ட்ஸ் வந்து போடுறது. ஓகேங்களா? நிறைய வேவ்க்கான இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், இந்த பர்சனல் டிஸ்கவுண்ட்லாம் போனீங்கன்னா நீங்கள் இன்க்ரீஸ் ஆர்டர் நம்பர்ஸ்லாம் இருக்கும். ஆல் கஸ்டமர்ஸ் கொடுத்து இதெல்லாம் கொடுத்துக்கலாம். 10 to 15% போட்டு. ஸோ மினிமம் ஆர்டர் வேல்யூ வந்து 179 மேலே ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு 45% டிஸ்கவுண்ட் கொடுக்குற மாதிரி நீங்கள் என்ன வேணாலும் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். சரிங்களா? இது வந்து பர்சன்டேஜ் வைஸில் டிஸ்கவுண்ட் கொடுக்குற மாதிரி. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து க்ரோ ஆர்டர் வேல்யூஸ், இந்த டார்கெட் ஆர்டர் வேல்யூஸ் இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இந்த ஆப்ஷன், இந்த டிஸ்கவுண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுங்கள். நல்லாவே ஆர்டர் வரும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ ஜென்ரலாக நீங்கள் இது மாதிரி ஒரு ஸ்மால் டிஸ்கவுண்ட்டாவது கொடுங்க. சரிங்களா? டிஸ்கவுண்ட்லாம் எல்லாம் மேக்ஸிமம் கஸ்டமர் ஆஃபர் பார்த்து தான் உள்ளே வராங்க. ஒரு சின்ன டிஸ்கவுண்ட்டாவது நீங்கள் கொடுங்க ஆஃபர்ஸ்லாம். ஓகேங்களா?
தென் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் பாருங்கள், மேனேஜ் அண்ட் அவுட்லெட் அண்ட் ஸ்டாஃப்னு இருக்குது. இதை டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட அவுட்லெட்டுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும். ஓகேங்களா, அவுட்லெட் இன்ஃபர்மேஷன் எல்லாம் பார்த்துக்கலாம். நீங்கள் ஃபோன் நம்பர் சேஞ்ச் பண்ணால் சேஞ்ச் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம். டைமிங்ஸ் சேஞ்ச் பண்ணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம் இங்கேவே. சரிங்களா, இங்கே எடிட்னு ஆப்ஷன் பாருங்கள், நீங்களே ஏஎம்பிஎம் வச்சு செட் பண்ணிக்கலாம். சரிங்களா, இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கூட இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாங்க. சரிங்களா, ஹவு டு எடிட் லிங்க் டென்ச் உங்களுக்கு ஒரு வெப்சைட்குள்ளே போகும். சரிங்களா, உங்களுக்கு பணம் தரலாம் நம்மளை காண்டாக்ட் பண்ணால் நாங்கள் பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயிலாம் சேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம். ஏதாவது ஃப்யூச்சரில் உங்கள் பேங்க் அக்கௌண்ட் இஷ்யூனா. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது ஜென்ரலாக இந்த ஹோம் பேஜ், இந்த ஆப்ஷன்ஸ்லாம் நீங்கள் ஜென்ரலாக யூஸ் பண்ண கற்றுக்குறீங்க. சாரி, ஃபோன் கால் வந்துச்சு, ஸோ பிக் பண்ண முடியல, சாரி. ஓகே, ஜென்ரலாக இது வந்து ஹோம் பேஜ். ஓகேங்களா, கீழே பாருங்கள் ஹோமு, ரிப்போர்ட்டு, ஸோ ஆர்டர்ஸு, க்ரோத்து, மோர் இருக்கலாம். ஸோ இந்த சென்டர் ஐக்கான் டச் பண்ணி இந்த ஆர்டர்ஸ்லாம் இதை டச் பண்ணிங்க அப்படின்னா கோ டு செட்டிங்னு இருக்குது. ஸோ எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக லாகின் பண்ணுறவங்களுக்கு இல்லை லாக் அவுட் போட்டு நீங்கள் ப்ளே ஸ்டோர் ஏதாவது அப்டேட் ஆகி நீங்கள் ஃபோன் நம்பர் போட்டு லாகின் பண்ணிங்கன்னா கோ டு செட்டிங்னு இருக்கும். ஸோ இது எப்போவுமே டிஸ்பிளே ஆர்டர்ஸ் வந்து இங்கே ஆன் பண்ணணும். ஓகேங்களா, இங்கே ஆன் பண்ணால் தான் உங்களுக்கான ஆர்டர்ஸே வரும். ஸோ ஆர்டர்ஸ் வந்தால் தான் உங்களுக்கு ஆர்டர்ஸ் வரதே உங்களுக்கு டிஸ்பிளேயில் தெரியும். ஸோ இது நீங்கள் ஆன் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு ஆர்டர்ஸ் வரதே தெரியாது. சரிங்களா, அப்போ தான் டிஸ்பிளேயில் வரும். ஸோ உங்களுக்கு ஆர்டர் வர பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேஜ் தான் உங்களுக்கு வரும். ஸோ உங்கள் சென்டர் ஐக்கான் இருக்குது பாருங்கள், இதை டச் பண்ணிங்க அப்படின்னா டபுள் டேப் ஓப்பன் ஆகும் உங்களுக்கு. ஸோ இதில் வந்து ஹோம் பேஜ் பார்த்துக்கலாம். அதே ஐக்கான் நீங்கள் வந்து இந்த ஆர்டர்ஸ் பேஜ்குள்ளே போயிடும். சரிங்களா, இந்த ஆர்டர்ஸ் பேஜ் ஓப்பன் ஆகும் உங்களுக்கு. ஸோ இதில் வந்து ப்ரிப்பரிங் நீங்கள் ஆர்டர்ஸ் வந்துச்சுன்னா நான் லாஸ்ட்டாக உங்களுக்கு டெமோ ஒரு ஆர்டர் வேணால் போட்டு காட்டுறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், ப்ரிப்பரிங் நீங்கள் ஆர்டர் வந்ததுன்னா நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா ப்ரிப்பரிங் கேட்டகரியில் இருக்கும். ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து ஒரு டைம் போகும். சரிங்களா, ப்ரிப்பரிங் டைம் வந்து. சரிங்களா, அந்த டைமை வந்து நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு அதை நீங்கள் வந்து ரெடி டு ஃபுட் மார்க்குன்றதை நீங்கள் டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த கேட்டகரியில் போயிடும். சரிங்களா, ஸோ ஆர்டர் வைஸ் நீங்கள் செக் பண்ணி கொடுத்துக்கலாம். பிக்கப் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு பிக்கப்னு வரும். தென் இந்த ஆர்டர் டெலிவரி ஆகிடுச்சுன்னா எப்படி பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் அந்த ஹோம் பேஜில் சொல்லியிருந்தேன் இந்த பாஸ்ட் ஆர்டர்ஸில் போனீங்க அப்படின்னா, ஸோ இந்த பாஸ்ட் ஆர்டர்ஸில் போனீங்கன்னா உங்களுக்கான அந்த ஆர்டர்ஸ் டெலிவரின்னு வரும். சரிங்களா, கஸ்டமர்கிட்ட போய் சேர்ந்துருச்சா இல்லையா, கேன்சல் ஆகிடுச்சான்ற எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறது பார்த்துக்கலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் நான் டெமோ ஒரு ஆர்டர் போடுறேன் பாருங்கள். ஸோ எப்படி ஆர்டர் வந்தால் நீங்கள் எப்படி கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஆர்டர் எடுத்து கொடுக்குறது வந்து ஜென்ரலாக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ நம்ம அவுட்லெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிலேட்டிவ்ஸில் அவங்களோட அவுட்லெட் லாகின் பண்ணி நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அப்போ பாருங்கள், New Swiggy order. New Swiggy order. அப்படின்னா உங்களுக்கு சரிங்களா, கீழே பாருங்கள் யூ ஹேவ் எ நியூ ஆர்டர். ஸோ அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே பாருங்கள் பாபிக்யூ ஃப்ரான் ஃப்ரைன்ற ஒரு ஆர்டர் வந்திருக்கு இந்த அவுட்லெட்டுக்கு. ஓகேங்களா, எவ்வளோ ஐட்டம்ஸ், எவ்வளோ ரேட்டு, எவ்வளோ டிஸ்கவுண்ட்ஸு எல்லாமே இதில் வந்து கஸ்டமருக்கு டிஸ்கவுண்ட் கொடுத்தீங்கன்னா டிஸ்கவுண்ட்ஸ் எல்லாமே இங்கே காட்டும். ஓகேங்களா, நீங்கள் ஜஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும், ஆர்டர் வந்தால் கீழே பாருங்கள் கன்ஃபார்ம் நவ். அப்படி கன்ஃபார்ம் நவ் ஆர்டர் இருக்குது உங்களால் இந்த ஐட்டம்ஸ் இருக்குது அப்படின்னா கன்ஃபார்ம் நவ் கொடுங்க. இன்கேஸ் நீங்கள் வந்து இந்த ஐட்டம்ஸ் இல்லை அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆஃப் பண்ண மறந்துட்டீங்க, அவுட் ஆஃப் ஸ்டாக் கொடுத்து நீங்கள் டச் பண்ணி அவுட் ஆஃப் ஸ்டாக் நீங்கள் அந்த ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கஸ்டமர் கால்லேருந்து கால் வரும். ஓகேங்களா, அவங்க இந்த ஆர்டரில் என்ன இஷ்யூ இருக்குன்னு கேட்பாங்க. ஸோ இந்த ஐட்டம்ஸ் இல்லை அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா அவங்க கஸ்டமர் கால் கான்ஃபரன்ஸ் போட்டு அவங்க சொல்லுவாங்க, இன்டிமேட் பண்ணுவாங்க. ஸோ ஐட்டம்ஸ் வந்து இதை ஆல்டர்னேட்டிவாக சேஞ்ச் பண்ணணுமோ அவங்க கேட்டு வேறு ஏதாச்சும் உங்கள்கிட்ட ஐட்டம்ஸ் அவைலபிளாக இருந்தால் அதை ஆல்டர்னேட்டிவ் பண்ணி கொடுப்பாங்க. இல்லை அப்படின்னா ஆர்டர் வந்து கஸ்டமர் வேணும் அப்படின்னா எனக்கு இது கேன்சல் பண்ணி கொடுத்துருங்க, எனக்கு இந்த ஐட்டம்ஸ் தான் வேணும், வேறு எந்த ஐட்டம்ஸ் வேணாம்னா அவங்க கேன்சல் பண்ணி கொடுத்தாங்கன்னா கேன்சல் பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகேங்களா, இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துங்க. அதனால சொல்கிறேன், அவுட் ஆஃப் ஸ்டாக் வந்து நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள். ஸோ கேன்சலேஷன் நடந்தாலே உங்களுக்கு வந்து ஆர்டர் ஃப்ளோ கம்மியாகிடும். சரிங்களா, அது கொஞ்சம் கரெக்டாக அவுட் ஆஃப் ஸ்டாக் மட்டும் இம்பார்ட்டண்ட்டாக கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுங்கள். சரிங்களா, இப்போ பாருங்கள் எப்படி ஆர்டர் அக்செப்ட் பண்ணுறதுன்னு பாருங்கள். கீழே பாருங்கள் கன்ஃபார்ம் ஒன்று இருக்குங்களா, ப்ரிப்பரேஷன் டைம் கூட நம்ம டைம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அது சும்மா பண்ணுறது ஜஸ்ட் ஆஃப் ஆல் சும்மா ஒரு 11 மினிட்ஸ் அதுமாதிரி காட்டும். நீங்கள் ஜஸ்ட் ஒரு ½ ஹவர் டைம் எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த 11 மினிட்ஸ் காட்டுது அந்த டைமுக்குள்ளே நீங்கள் ரெடி பண்ணி கொடுக்குறீங்கன்னா சிஸ்டமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஆர்டர் க்ரோ வந்து நல்லாவே இருக்கும் உங்களுக்கு.
ஸோ உங்களுக்கு நல்லா டாப் அப் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா, நான் அக்செப்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி கால் வந்துகிட்டே இருக்கும். இப்போ ஆர்டர் வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணலை, ஜஸ்ட் நீங்கள் பிஸியாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி கால் வந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதிலே தெரிஞ்சு அந்த கால்ஸ் வந்து நீங்கள் அட்டன் பண்ணும்போது ஸ்விக்கியில் ஆர்டர் வந்திருக்குன்ட்டு கம்ப்யூட்டர் வாய்ஸ் சொல்லும். சரிங்களா, ஜஸ்ட்டு நீங்கள் அப்போ ஆப்பில் உள்ள லாகின் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டர் ரிசீவ் ஆகிருக்கும். நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணி நீங்கள் ஆர்டர் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம். இங்கே பாருங்கள், ஸோ ஆர்டர் ரிசீவ் ஆகிடுச்சு அப்படின்னா ப்ரிப்பேரிங் கேட்டகரியில் இருக்கும். சரிங்களா, இதை மேலே டச் பண்ணிங்க அப்படின்னா என்ன ஐட்டம்ஸ் எவ்வளோ வேல்யூ எல்லாமே பார்த்துக்கலாம். சரிங்களா, இந்த மார்க் ரெடி இன் டைம் போகுது பாருங்கள், இது வந்து நீங்கள் ப்ரிப்பரேஷனுக்கான டைம். சரிங்களா, இந்த டைமுக்குள்ளே தான் இது பண்ணி கொடுக்கணுமா, அதுக்கு மேலே இதுவாச்சுன்னா பிரச்சனை, ஆர்டர் கேன்சல் ஆகிடுமான்னு கேட்பேன். அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஜஸ்ட் சிஸ்டமேட்டிக்காக கம்பெனி சைடில் சும்மா ஜென்ரலாக அவங்க செட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, அந்த டைமுக்குள்ளே நீங்கள் முடிஞ்ச வரை ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்காம உங்களுக்கு புஷ் பண்ணுறாங்க, அவ்வளோதான். நீங்கள் இந்த டைமுக்குள்ளே பண்ணி கொடுக்குன்ட்டு அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் கிடையவே கிடையாது, செக்ஷன்லாம் கிடையவே கிடையாது. தாராளமாக நீங்கள் டைம் ஒரு 1/2 hour எடுத்து கூட நீங்கள் கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா, இப்போ ஃபுட் ரெடி ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் ஆர்டர் வந்து ஃபுட் ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மார்க் ரெடின்றது ஆப்ஷன் நீங்கள் கன்ஃபார்ம் யூஸ் பண்ணியே ஆகணும். சரிங்களா, யூஸ் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து இதுக்கான பேமெண்ட் கிடைக்கும். சரிங்களா, சப்போஸ் சம் கஸ்டமர்ஸ் ஆர்டர் போட்டு கேன்சல் பண்ணுறாங்கன்னா நீங்கள் மார்க் ரெடி பண்ணுறாமல் இருந்தீங்க, ஃபுட் ரெடி பண்ணி நீங்கள் மார்க் ரெடி ஆப்ஷன்ஸை வந்து யூஸ் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு 40% ஆர்டர் வேல்யூ காஸ்ட் மட்டும் தான் உங்களுக்கு ரிசீவ் பண்ணுவாங்க. சரிங்களா, ஃபுட்டு ரெடி ஆகிடுச்சு அப்படின்னாலே நீங்கள் ஃபுட் ரெடி மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா தென் ஆர்டர் வந்து டிரைவர் வந்து எப்போ வேணாலும் வந்து எடுத்துகிட்டு போவாங்க. இல்லை நம்ம சைடில் இருந்து கூட அந்த கேன்சலேஷன் ஆகும். அது வந்து தனி செக்ஷன். ஓகேங்களா, நம்மளோட ஒர்க் அக்ரிமெண்ட் எப்படி என்ன ரூல்ஸ்னால் ஆர்டர் வந்து ப்ரிப்பேர் பண்ணி ஃபுட் ரெடி மார்க் பண்ணிட்டுனா நம்மளுக்கான பேமெண்ட் ஃபுல்லாக வந்துடும். சரிங்க, அதுக்கப்புறம் வந்து டெலிவரி ஆகலை, அது தனி செக்ஷன், அதாவது கம்பெனி பார்த்துக்கும். ஓகேங்களா, இங்கே பாருங்கள் ஃபுட் ரெடின்றதை நான் கொடுத்துறேங்க. எஸ் ஃபுட் ரெடின்னு இருக்குல்ல, ஸோ அதை கொடுத்துறீங்க அப்படின்னா ஃபுட் ரெடின்னு ஆகிடும். சரிங்களா, இங்கே பாருங்கள் ஃபுட் ரெடி கேட்டகரியில் போயிடும். சரிங்களா, இந்த கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐட்டம்ஸ் ரெடி பண்ணி வச்சுருந்து இருக்கும். ஜஸ்ட் இங்கே பாருங்கள் ஆர்டர் ரெடி இருக்குது. ஸோ அது பாருங்கள், இப்போ இந்த டெலிவரி பாய்க்கு நாங்கள் எப்படி ஆர்டர் எடுத்து கொடுக்குறது அப்படின்னா மேலே பாருங்கள் 7476 இந்த ஆர்டர் ரெடி இருக்கா. ஸோ இதை தான் நீங்கள் வந்து ஆர்டர் டேக் பண்ணி கொடுக்கணும். ஒரு ஆர்டருக்கும் மேலே ஆர்டர் ரெடி ரிசீவ் ஆகும். இந்த லாஸ்ட் 4 digit 7476 இருக்கு பாருங்கள், அதான் ஆர்டர் ரெடி. இங்கே பாருங்கள் ஸ்லாஷ் போட்டு வந்துருக்குங்களா. ஸோ இதுதான் உங்களுக்கான ஆர்டர் ரெடி. ஓகேங்களா, ஸோ இந்த ஆர்டர் ஐடி வச்சு தான் நீங்கள் வந்து ஃபுட்டை வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணி நீங்கள் வர டெலிவரி பார்ட்னருக்கு நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். சரிங்களா, இப்போ 7476 இதே ஆர்டர் ஐடி வர டெலிவரி பார்ட்னர் உங்ககிட்ட ஃபுட்டை வாங்கிட்டு போகிறாங்களா, அவங்ககிட்ட இதே ஆர்டர் ஐடி இதே ஐட்டம்ஸ் எல்லாமே அவங்ககிட்ட மொபைலில் ரிசீவ் ஆகிடும். சரிங்களா, அவங்க நம்ம லொக்கேஷன் தேடி வந்து நீங்கள் லொக்கேஷன் எல்லாமே ட்ராக் பண்ணிக்கலாம், அவர் எங்கே வந்துட்டுருக்காருன்னு எல்லாமே ஃபோன் பண்ணிக்கலாம், எல்லாமே நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அவர்கிட்ட. சரிங்களா, நீங்கள் சப்போஸ் வர லேட் ஆச்சுன்னா கூட கால் பண்ணி எங்கேனா இருக்கீங்க கொஞ்சம் வாங்க நைட்டு போக சொன்னாலும் அவங்களே எடுத்து போவாங்க வந்து. சரிங்களா, அதெல்லாம் இருக்குது. நீங்கள் டேரெக்டாக இங்கே பாருங்கள் ஆர்டர் ஃப்ரம் ரமேஷ் கஸ்டமர் நம்பர் கூட நீங்கள் கால் பண்ணி பேசிக்கலாம், ஏதாவது ஐட்டம்ஸில் ஏதாவது இஷ்யூனா உங்களுக்கு. சரிங்களா, ஓகேங்களா, இந்த ஆர்டர் ஐடி வச்சு தான் நீங்கள் வந்து ஆர்டர் எடுத்து கொடுக்கணும். ஓகேங்களா, நீங்கள் பார்சல் பேக் பண்ணுறீங்களா, நீங்கள் ஒரு மார்க்கர் வாங்கி வச்சுக்கோங்க. அந்த பார்சல் மேலே வந்து இந்த ஆர்டர் ஐடி நீங்கள் நோட் பண்ணி எழுதி வச்சுருங்க. சரிங்களா, அப்போ தான் நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்ச ஃபுட்டை வந்து கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி எடுத்து கொடுக்க முடியும். சரிங்களா, கன்ஃபியூஷன் எல்லாமே கரெக்டாக கொடுக்க முடியும். ஒரு ஆர்டர் ப்ரிப்பேர் ரெடி பண்ணுறீங்களா, கவரில் மேலே வந்து நோட் பண்ணிங்க 7476 போட்டு எழுதி வச்சுக்கோங்க. சரி, மேலே நீங்கள் நோட் பண்ணி வச்சுருந்தா நீங்கள் வந்ததும் டிரைவர்கிட்ட ஃபோன் மொபைல் காட்டினாங்க இந்த ஆர்டர் சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் இந்த பேக்கிங் கவர் மேலே நீங்கள் பார்த்துட்டு ஐடென்டிஃபை பண்ணி எடுத்து கொடுக்குறது ஈஸியாக இருக்கும். சரிங்களா, அதான் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஓகேங்களா, நம்ம லொக்கேஷன் தேடி டெலிவரி பார்ட்னர்ஸ் வந்துட்டாங்க பாருங்கள். டெலிவரி பார்ட்னர்ஸே வந்திருக்காங்க. ஓகேங்களா,